உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பின் தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனற்கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தீர். தற்பரன் நீரே எம்மை மீட்டீர். பொற்புடன் அப்பல் ரசகுடத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என்பித்தெமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனற்கருணையிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று
உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானை, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அருமையான நாளிலே நற்கருணை நாதருடைய திருப்பாதத்திலே நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சிறப்பான காலத்திலே நாம் அனைவருமே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக, உகந்த மனிதர்களாக, சகோதர சகோதரிகளாக, கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழக்கூடியவர்களாக வாழ சிறப்பாக நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிறப்பான தருணத்திலே இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 3 முறை சாத்தானிடம் சோதிக்கப்படுகிறார். சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். சாத்தானுடைய சோதனையை ஆண்டவர் இயேசு எளிதில் வெற்றி கொண்டார், எதிர்கொண்டார், அதை கடந்து சென்றார், ஆண்டவருடைய ஆசியை பெற்றார். இன்றைக்கு சோதனை என்பது, சோதித்தல் என்பது எல்லோருடைய வாழ்விலும் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது. சோதித்தல் என்பது ஒரு நபரை அல்லது ஒரு பொருளை நாம் சரியானதா, அது உகந்ததா என்று நாம் முதலில் சோதித்து பார்க்கிறோம். சோதனை அல்லது சோதித்தல் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு யதார்த்தமான நிதர்சன உண்மையாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, சோதித்தல் என்பது 4 வகையாக நாம் பார்க்க முடியும். முதலில் கடவுள் நம்மை சோதித்தல், நாம் கடவுளை சோதித்தல், நம்மை மற்றவர்கள் சோதித்தல், நாம் மற்றவர்களை சோதித்தல், அதுபோல சாத்தான் இறைவனை சோதித்தல், சாத்தான் நம்மையும் சோதித்தல். இவ்வாறு சோதித்தல் என்பது ஒரு சுழற்சி முறையாக இருந்து கொண்டு நம்மை நாமே சோதித்தறிய, நம்மை நாமே தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, நம்முடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்காக சோதனை, சோதித்தல் என்பது நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு 40 நாட்களாக தபம் ஜெபம் உண்ணா நோன்பிருந்து இறைவனுக்கு உகந்த மனிதராக தன்னையே தயார்படுத்திக் கொள்வதற்காக இறையாட்சி பணியினுடைய தொடக்கமாக அவர் இந்த நோன்பை, தவத்தை, ஜெபத்தை, சோதித்தலை அவர் எதிர்கொள்கிறார். இன்றைக்கி கடவுளை நாம் பார்ப்போம். கடவுள் 3 முறை சோதிக்கப்படுகிறார். முதலாவதாக கடவுள் முதலாக அவர் சோதிக்கப்படுவது இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று சொல்லி சாத்தான் அவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் இயேசு அதை தெளிவுபடுத்துகிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் வாழ்கின்றோம், நான் வாழ்கின்றேன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டபொழுது அவர் சுட்டிக்காட்டது, பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே, வாழ்வதரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளது, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று சொல்லி அவர் அழகாக வாழ்வதரும் வார்த்தை இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது என்பதை அவர் தெரிவுபடுத்துகிறார், தெரிந்திருக்கிறார். தந்தையினுடைய திருவுளத்தால் அவர் அறிந்து கொள்ள செய்யப்பட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, 2 பக்கமும் கூரான வாள் போன்று, வெட்டக்கூடிய வாள் போன்றது என்று பவுலடியாருடைய வார்த்தையில நாம் வாசிக்கின்றோம். வார்த்தை ஒருவரை வாழவும் செய்யும், இன்னொருத்தரை சாகவும் செய்யும். நாம் அந்த வார்த்தை ஜாலத்தை நாம் எப்படி பயன்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் அவரை வார்த்தை ஜாலத்தினாலே, சாத்தான் அவரை சோதித்த பொழுது அவர் அந்த வார்த்தை ஜாலத்தை எதிர்த்து அவருடைய பதிலுக்கு தடியடியாக அவர் தன்னையே திருப்பி
மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தையினால் வாழ்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆம், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளதாக இருக்கிறது, பிறருக்கு வாழ்வை கொடுக்கிறது, பிறருக்கு நோயை நீக்குகிறது, பிறருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, பிறருக்கு அமைதியை தருகிறது, பிறருக்கு நிம்மதியை தருகிறது, பிறருக்கு ஆறுதலை தருகிறது. இந்த இறைவார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே புத்துணர்ச்சியும் ஆற்றலும் தெளிவும் அறிவும் ஞானமும் பக்தியும் அந்த வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இறைவார்த்தை என்பது ஒரு கிணற்றிலிருந்து ஊற்றெடுக்கிற தண்ணீர் போல, எப்படி எல்லாம் நாம் வாசித்து அதை தியானிக்கிறோமோ, அதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த முயல்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை நம்மளே ஊற்றெடுக்கிறது, நம்மை வாழ வைக்கிறது. எல்லா சோதனைகளையும் கடந்து செல்வதற்கு அது உந்து சக்தியாக, ஆற்றலாக, வலிமையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, என்னாலும் ஐயா நீதானே, என் மேலையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. அல்லேலூயா, என் இயேசையா
என் இயேசையா. அல்லேலூயா. இன்பத்திலும் நேரே துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஆண்டவர் இயேசுவில் நண்புக்குரியவர்களே, இறைவனை சோதித்த சாத்தான் என்று பழைய ஏற்பாட்டிலே யாரெல்லாம் சாத்தானுடைய சோதனைகளால் அல்லது இறைவனால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஆபிரகாம், நம்பிக்கையினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்கு இறைவன் சோதனை செய்கிறார். இறைவன் அவரை சோதித்து பார்க்கிறார். அவருடைய நம்பிக்கையை புடமிட்டு பார்க்கிறார். தன்னுடைய ஒரே அன்பு மகனை தனக்காக பலி செலுத்த கடவுள் அவரிடம் கேட்டுக்கொண்ட பொழுது அதையும் மனமுவந்து மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை முழு மனதோடு அவர் நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து அவர் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு மலைக்கு செல்கிறார். அங்கே விறகுகள் சுள்ளிகள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டு அவருடைய மகனை கட்டி வைத்து அவரை பலியிடுவதற்கு அவர் தயாராகிறார். நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இந்த சோதனை ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இறைவாக்கினர்கள் நம்பிக்கையாளர்களை சோதிப்பது என்பது மனிதருடைய வாழ்க்கையிலே ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இறைவன் ஆபிரகாமை சோதித்த பொழுது அவர் தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்த துணிந்த பொழுது அவர் நம்பிக்கையினுடைய தந்தையாக இன்றளவும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார், விசுவசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதித்த பொழுது அவர் துணிவோடு தைரியத்தோடு அந்த சோதனை எதிர்கொள்வதற்கு அவர் தயாராக இருந்தார். அதே சோதனையை நம்பிக்கையினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனையும் பலி செலுத்த அவர் தயாரானார். அதுதான் ஒரு சோதனையினுடைய வெற்றியாக, சோதித்தனுடைய வெற்றியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இரண்டாவதாக மோசே சோதிக்கப்படுகிறார். மோசே பாறை மீது கடவுள் தட்டச் சொன்ன பொழுது அவர் 3 முறை தட்டிவிடுகிறார். அதிலே அவருக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. இன்றைக்கு சந்தேகம்தான் ஒருவரை சோதனையில் ஈடுபடுவதற்கு அதுதான் ஒரு சிறந்த கருவியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சந்தேகம்தான் மனிதருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. சந்தேகம்தான் ஒருவருடைய வாழ்க்கையை இழப்பதற்கு தயாராக இருக்கிறது. சந்தேகம்தான் ஒருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சந்தேகம் ஒருவருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆக சோதித்தலே மிகவும் உன்னதமான சோதித்தல் என்று நாம் புரிந்து கொண்டால் அது அந்த ஒரு வலிமையான சந்தேகம்தான் சோதித்து பார்ப்பதற்கு கடவுள் துணை புரிய, கடவுள் அதை அனுமதித்து மனிதருடைய வாழ்க்கையிலே புடமிட்டு பார்ப்பதற்கு அது ஒரு கருவியாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நேர்மையாளராக வாழ்ந்த யோபுவை போல யோபு ஒரு நேர்மையாக உண்மையாக கடவுளுக்கு உகந்த மனிதராக வாழ்ந்த இந்த மண்ணுலகிலே ஒரு மாபெரும் மனிதராக, ஒரு பொக்கிஷமாக, கடவுளுடைய அன்பு பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறார். அவரை சோதித்து பார்ப்பதற்கு சாத்தான் கடவுளிடம் பரிந்துரை செய்கிறார்.
நான் அவரை சோதித்தால் அவர் உன்னை மறுதலித்து விடுவார், உன்னை விட்டு விலகி போய் விடுவார், உன்னை விட்டு அகன்று சென்று விடுவார், அவர் பாவத்திற்கு அடிமையாகி விடுவார், உன்னுடைய நம்பிக்கையில் அவர் நிலைத்திருக்க மாட்டார், உமக்கு உகந்த பிள்ளையாக அவர் வாழ மாட்டார் என்பதை சாத்தான் தெளிவுபடுத்துகிறார் கடவுளிடம். ஆனால் கடவுள் அவிரதமான அதீதமான நம்பிக்கையை யோபு மீது வைத்திருக்கிறார். நீ சோதித்து பாரும், என்னுடைய மகன் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை தெளிவுபடுத்த உறுதிப்படுத்த அதை அவர் அந்த சாத்தானுடைய சோதனையை யோபுவிற்கு அனுமதிக்கிறார். அவர் அனுமதித்த பொழுது யோபு உடல் நோயாலும் தன்னுடைய சொத்துக்கள், பத்துக்கள், விலங்குகள், கால்நடைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு சென்றாலும் கூட கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார். ஆக நம்பிக்கை தான் ஒரு மனிதரை எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கூட அதை சோதனையை சாதனையாக மாற்ற முடியும் என்பதை யோபுனுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சோதனை என்பதே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புடமிட்டு பார்த்து ஆண்டவருக்கு உகந்தவராக, ஆண்டவருடைய நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்று புடமிட்டு பார்ப்பதற்குத்தான் சோதனை என்பது நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. புனித பேதுருவுடைய வார்த்தைகளை சொல்லி காட்டுவது போல, உங்களுக்கு வருகிற சோதனை எல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டும்தான். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சோதனையை கடவுள் ஒருபோதும் உங்களுக்கு அனுமதிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட சோதனையே இந்த உலகத்தில் நமக்கு இருப்பதும் கிடையாது. ஆக கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையால் மட்டுமே நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய சோதனையை சாதனையாக, படிக்கற்களாக நாம் மாற்ற முடியும். அதனால் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் என்பதை இந்த நம்பிக்கையாளர்களாகிய ஆபிரகாம், யோபு நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். இன்னைக்கு அவர்களைப் போல சோதனை நம்மிடம் வருகிற பொழுது நாம் நம்பிக்கையோடு கடவுளை நாடி அவரை தேடி நாம் செல்கிறோமா? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனியும் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனியும் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே,
தாங்கி நடத்துவது உள்ள கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆண்டவரே, இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை சாத்தான் சோதித்த பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். கடவுளாகிய ஆண்டவரையே சோதிக்கிற அளவுக்கு சாத்தானுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு அச்சோதனையை வெற்றி கொண்டு எழுந்து மீண்டு நடந்து வருவாரா என்கிற சோதனை ஓட்டம்தான் அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாடிய பாடலை போல ஆண்டவர் இயேசு இந்த 40 நாட்களிலே உண்ணா நோன்பிருந்து தவம் ஜபம் செய்து இறைவனோடு ஒன்றித்திருக்கிற அந்த மனிதருக்கு, இறைவனுக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு இறைவன் துணையாக பக்கபலமாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆற்றலினாலே வல்லமையினாலே இச்சோதனைகளை அவர் எதிர்கொண்டு வர முடிகிறதா என்று தந்தையாகிய கடவுள் தன்னுடைய ஒரே மகனை சோதித்து பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக இச்சோதனைகள் எல்லாம் கடந்து வருவதற்கு அவர் உணர்ந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். ஆகவேதான் அவரே பாடுவது போல, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ தெரியாதையா என்கிற மனநிலையை ஆண்டவர் இயேசு பெற்றிருக்கிறார். அத்தனை நாட்களாக அவர் ஜெபம் செய்து தவம் செய்து உண்ணா நோன்பிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை, தன்னுடைய தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றலை, திறமையை, திடத்தை, தைரியத்தை அவர் இந்த பாடல் வழியாக அவரே வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தந்தையோடு இணைந்திருந்தாரோ, தந்தையோடு ஒன்றித்திருந்தாரோ, தந்தையோடு ஜெபத்தில் இணைந்து அவரோடு உறவாடி உடனிருந்தாரோ, ஜெபம்தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்தது போல இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகளை, வேதனைகளை, சோதித்தலை நாம் எளிதில் எதிர்கொள்வதற்கு நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஜெபத்தில் உறவாட வேண்டும், உடனிருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நாம் அவருடைய கையை பிடித்து நடக்க வேண்டும், அவருடைய பாதையின்படி வழி நடக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எதிர்பார்த்திருந்தார். அதை உறுதி செய்தார், அதை நிலைநாட்டினார். ஆண்டவர் இயேசு தந்தைக்கு புகுந்த பிள்ளை என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். அப்படிப்பட்ட சோதனை எதிர்கொண்டு எளிதில் வெற்றி கொண்டு அவர் வந்தது ஒரே காரணத்தினால் மட்டும்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட, எப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் ஏளனத்தோடு இழிவோடு கேலி கூத்தாக அவரை குற்றம் காணக்கூடியவர்களாக, அவரிடம் குறை காணக்கூடியவர்களாக, அவரை சிக்க வைக்கக்கூடியவர்களாக, பிரச்சனைகளை மாட்டிவிடக்கூடியவர்களாக அவரை நோக்கி எத்தனை பேர் சாறை சாறையாக வந்தாலும் கூட அவர்களை எல்லாம் அடித்து தவிடுபொடியாக்கி எளிதில் அவர் அந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி கொண்டார். காரணம், அவர் இறைவனோடு ஒன்றித்திருந்தது, இறைவனோடு ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தது, இறைவனோடு அவர் உறவாடி இருந்தது. இறைவன் மட்டும்தான் எல்லாம் என்று அவரையே நம்பி அவரையே கரம் பற்றி பிடித்து கொண்டிருந்த அந்த ஒரே காரணத்தினால்தான் ஆண்டவர் இயேசு, நாம் நற்செய்திகளே ஒவ்வொரு முறையும் வாசிக்கிறோம், அவர் அதிகாலையிலே ஆண்டவர் இணைவோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார். காலையிலே ஜெபித்து கொண்டிருந்தார், மதிய வேளையிலே மலை ஏறி ஜெபித்து கொண்டிருந்தார், இரவு முழுவதும் அவர் கடவுளோடு ஜெபித்து கொண்டிருந்தார், வேண்டிக் கொண்டிருந்தார்.
உறவாடி கொண்டிருந்தார், தந்தையோடு பேசிக் கொண்டிருந்தார் என்று நாம் நற்செய்திகளிலே தெளிவாக வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையோடு உறவாடி உடனிருந்து அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் அவர் வல்லமையை, ஆற்றலை, தைரியத்தை, திடத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர் செய்த எண்ணற்ற செயல்கள் வல்லமையாக, புதுமையாக, ஆற்றல் வாய்ந்ததாக, சிறப்பான ஒரு அற்புதமாக, அதிசயமாக மக்களுடைய வாழ்விலே மாறி போனது. இன்னைக்கு நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தந்தையாகிய கடவுளிடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தூய ஆவியாரோட துணையோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, உறவாடுகிற பொழுது, உடனிருக்கிற பொழுது, நம்பிக்கையோடு நாம் கடவுளை நாடி தேடி செல்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் சரி, வேதனைகளாக, நோய்களாக, நோக்காடுகளாக, பிரச்சனைகளாக, எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கு நமக்கு ஆற்றலை, வல்லமையை, திறமையை, தைரியத்தை, திடத்தை, வலுவை, வலிமையை கொடுப்பதற்கு தந்தையாகிய கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வல்லமை இப்படி தயாராக இருக்கிறார். நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சோதனைகளை எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை, ஆற்றலை, மனநிலையை நமக்கு தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நாம் அவரோடு இணைந்து சோதனைகளை எளிதாக எதிர்கொள்ள, தைரியமாக, திடமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோமா? மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே கலங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். கண்ணே கண்ணே கலங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். கண்ணே கண்ணே கலங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். பால் தரும் அன்னை மறந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றார். பால் தரும் அன்னை மறந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றார். தாங்கும் தந்தை கைவிட்டாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றான். நீ திகையாதே, கண்ணீர் வழியாதே, நீ திகையாதே, கண்ணீர் வழியாதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். சொந்தமும் பந்தமும் மறந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றார். சொந்தமும் பந்தம் மறந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றார். உறவுகள் நண்பர்கள் கைவிட்டாலும் இயேசு உன்னோடு இருக்கின்றார். நீ திகையாதே, கண்ணீர் வழியாதே, நீ திகையாதே, கண்ணீர் வழியாதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே
மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே திகையாதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். கண்ணே கண்ணே கலங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். மனமே மனமே மயங்காதே, இயேசு உன்னோடு இருக்கின்றார். ஆண்டவரே, இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தயக்கங்கள், மயக்கங்கள், கலக்கங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எவை நம்மை தேடி நம்மை அச்சுறுத்தினாலும், நம்மை ஆட்கொண்டாலும், நம்மை அழித்து விடுவதற்கே முயற்சி செய்தாலும், நம்மை பிரச்சனைகளிலே மாட்டி விட்டாலும் கூட ஆண்டவர் இயேசு உன்னோடு இருக்கிறார். உன்னை திடப்படுத்தி, உன்னை கைப்பிடித்து, உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆண்டவர் இயேசு உன்னோடு என்றும் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையின் விருப்பத்தின்படி அந்த சோதனைகளை எதிர்கொண்ட பொழுது அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். ஆகவேதான் கலங்காதே, திகையாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன், இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே அழகாக சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு தலைமுறை தலைமுறையாக உங்களை பேரன்பினாலே அன்பு செய்து இரக்கத்தோடு மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வழிநடத்துகிற கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எசியா இறைவாக்கினை சுட்டி காட்டுவது போல, அஞ்சாதே திகையாதே, நான் இன்று உன்னோடு இருக்கிறேன், உனக்கு முன் நான் செல்வேன், உன் பாதையை நான் செம்மைப்படுத்துவேன், உன்னை வழிநடத்துவேன், நீ என்ன பேச வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்தி அவர் சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் நம்முடைய பாதையிலே முன்னாடி முட்களாக, முட்செடிகளாக, கற்களாக, தடை கற்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விழுந்தாலும் கூட அந்த தடையெல்லாம் கடந்து செல்வதற்கு, நாம் அதை தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் இயேசு நம்மோடு துணையாக இருக்கிறார், பக்கபலமாக இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த சோதனை வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், கடவுளிடம் அவர் சுட்டி காட்டுவது போல, நான் எப்பொழுதும் நன்மை செய்யத்தான் தூண்டுகிறேன், ஆனால் என்னுடைய எண்ணமும் என்னுடைய உடலும் அதற்கு ஒத்துழைப்பதில்லை. ஆகவே நான் தீமையே, கடவுளுக்கு அருவருப்பானதை நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் கடவுளிடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரை செல்கிறார். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு தெளிவுபடுத்துகிறார், கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், என் அருள் உனக்கு போதும், அதனால் நீ எல்லாவற்றையும் அருமையாக சிறப்பாக செய்வாய் என்று சொன்ன பொழுது பவுலடியார் அழகாக சுட்டி காட்டுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்கு ஆற்றல் உண்டு, வலிமை உண்டு என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்லி அவருடைய வல்லமையினாலே, ஆற்றலினாலே துணிந்து எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க முடியுமோ, எங்கெல்லாம் பயணம் செய்ய முடியுமோ, எங்கெல்லாம் நடந்து சென்று இறைவனுடைய நற்செய்தியை அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் சென்று அவர் தைரியத்தோடு, திடத்தோடு, யாரெல்லாம் எதிராளியாக, எதிர்ப்பாளர்களாக அவர் முன்னாடி கடைக்கற்களாக, முட்களாக நின்றார்களோ அவர்களுக்கு முன்னாடி அவர் நின்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறை சாட்சியாக மண்ணிலே மனம் பரப்பச் செய்து அவருடைய இறைவார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைத்து அவருடைய வாழ்வு மேம்படச் செய்தார், அவருடைய வாழ்வு மலரச் செய்தார், அவருடைய வாழ்விலே நலத்தையும் வளத்தையும் பெற்றுக்கொள்ள செய்தார், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை அவர் வாழச் செய்தார். ஆகவேதான் பவுலடியாருடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக 3 சோதனைகள் மட்டும்தான் சாத்தானால் எதிர்கொள்ளப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு அவர் எதிர்கொண்ட, இந்த சமுதாயத்தில் எதிர்கொண்ட சோதனைகள் என்பது எண்ணற்றவையாக இருக்கிறது. மக்களாலும், மறைநூல் அறிஞர்களாலும், மறைநூல் வல்லுநர்களாலும், பரிசேயர்களாலும், சதுசேயர்களாலும் குற்றம் காணக்கூடிய எண்ணத்தோடு அவரை எதிர்கொண்ட பொழுதெல்லாம் அவருடைய எண்ணங்களை அறிந்து தெரிந்து
அவர்களுக்கு எப்படி பதில் கூற வேண்டும், எப்படி அவர்களை கேள்வி கேட்டால் அவர் அடங்குவார் என்கிற ஞானத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு துணிச்சலோடு தைரியத்தோடு உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி என்பதை அவர் தெளிவுபடுத்தினார், அங்கே உறுதிப்படுத்தினார். உண்மைக்கு அவர் உரக்க குரல் கொடுத்தார். உண்மைக்கு குரல் கொடுத்த காரணத்தினால் அவருடைய குரல் வலை நெரிக்கப்பட்டது. அவர் இந்த மண்ணுலகிலே இரத்தம் சிந்தி நமக்காக தியாக பலியாக இந்த மண்ணிலே அவர் மரித்தார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், சூழ்ச்சிகள், பிரச்சனைகள், துன்பங்களை எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக எதிர்கொண்டு சென்றார். ஞானத்தோடு, அறிவோடு, தெளிவோடு அந்த நபர்களை எதிர்கொண்டு பிரச்சனைகளை எளிதிலே சமாளித்து உண்மைக்கு சாட்சி பெறக்கூடியவராக, இறைவனுக்கு உகந்த இறைமகனாக, கடவுளுடைய பிள்ளை என்பதை அவர் அவ்வப்பொழுது உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை நாம் எளிதில் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை போல தைரியத்தோடு, திடத்தோடு, ஆண்டவருடைய ஆற்றலினாலே, வல்லமையினாலே இச்சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள நாம் துணிந்து போராடுவோம். இறைவன் நமக்கு துணையாக, பக்கபலமாக இருந்து நம்மை வழிநடத்துவார். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்கும் ஐயா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்கும் ஐயா. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம்.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை இறைவனுடைய ஆற்றலினாலே, வல்லமையினாலே, உடனிருப்பினாலே எளிதில் எதிர்கொண்டு இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வதற்கு, இறைவனுக்கு சாட்சி பகரக்கூடிய நல்ல மனிதராக இந்த மண்ணுலகிலே சான்று பகருவதற்கு தந்தையாகிய கடவுளிடமிருந்து வல்லமையும் தைரியத்தையும் இரக்கத்தையும் ஆற்றலையும் வலிமையும் பெற்றுக்கொண்டு இந்த மண்ணுலகிலே தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தான் எதிர்கொண்ட சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இவையெல்லாம் எண்ணில் அடங்காதவை. அவற்றையும் எளிதில் துணிவுடன் எதிர்கொண்டு இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்து நமக்கெல்லாம் முன்மாதிரி காட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் இறைவனுடைய துணையாலே நம்மால் எதையும் செய்ய முடியும், அவருடைய அருள் நமக்கு இருந்தாலே போதும் என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை துணையாக இருந்து, பக்கபலமாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்விலே வருகிற சோதனைகளை வென்ற ஆண்டவரே, எங்கள் நற்கருணை நாதா, உமது பாதத்திலே நாங்கள் அனைவருமே கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் வருகிற வேதனைகளை, சோதனைகளை தாங்குகிற ஆற்றலை கொடுத்தருளும் ஆண்டவரே. தயங்கி தடுமாறி பாவத்திலே விடுகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்திருடும் அப்பா. நீர் கூடத்திலே எங்களோடு இருக்கிற போது, எங்கள் நடுவே நீர் வாழ்கிற போது நாங்கள் வளமாக நலமாக வாழ்வோம் ஆண்டவரே. எங்கள் சோதனைகளை வெல்வதற்கு ஆற்றலை கொடுக்கிற ஆண்டவரே எங்களோடு பக்கத்தில் இருந்தருளும். எங்களை கரம் பிடித்து காப்பாற்றுகிற தெய்வமே எங்களோடு வாரும் அப்பா. நீ எங்களோடு இருக்கிற போது நாங்கள் எந்த விதமான சோதனைக்கும், எந்த விதமான பாவத்தினுடைய கட்டுகளுக்குமே நாங்கள் ஆட்படாதவாறு எங்களை காத்திருடும் அப்பா. எங்களோடு கூட இருந்திருடும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு கவலையோடு உமது பாதத்திலே வருகிற போது எங்கள் தந்தையாக, தாயாக, தோளிலே சுமப்பவரை அரவணைத்து காக்கிற தெய்வமே, நற்கருணை ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே வருகிற எல்லா விதமான வேதனைகளிலும் சோதனைகளிலும் எங்கள் கண்ணீரை துடைத்து கரங்களிலே தாங்குகிற ஆண்டவரே, உமது பாதத்திலே சரணாகதி அடைகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வாழ வைத்தருளும் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே வருகிற, நாங்கள் நம்புகிற நட்புகளிலிருந்து, உறவுகளிலிருந்து வருகிற வீழ்த்துகிற, எங்களை தடுமாறி விழச் செய்கிற அத்துணை சதிகளிலிருந்தும் அத்தனை பாவங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றிருளும் ஆண்டவரே. எங்களோடு கூட வாரும் அப்பா.
எங்களை காப்பாற்றி வாழ வைத்திருளும் ஆண்டவரே. உமக்காக படைக்கப்பட்ட எங்களுடைய ஆன்மாக்கள் உண்மையிலே தஞ்சமடையாமல் நிறைவடையாது என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நற்கருணை நாதா, உண்மையிலே கவலைகள் மறந்து கண்ணீர் தொலைத்து நாங்கள் எப்போதும் உமது அருளாசிரை பெறக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆசிரை கொடுத்திருளும் ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மாண்புயரில் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நிலைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்த்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.